Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. இது பாரதி வாக்கு. அன்பர்களே, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் மதுரத்வனியும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் எல்லோரும் வாருங்கள் என்னோடு பாடுங்கள் என்கின்ற வித்தியாசமான நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சி புதிதாக வருபவர்களுக்கு இந்த விஐபி ஒன்று வந்திருக்கு. இது என்னுடைய கவிதைகள், பாடல்கள் இவற்றை மட்டுமே வைத்து ஒரு நிகழ்ச்சி. முதல்ல இது ஒரு நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியாக தொடங்கினோம். அப்போது தொடங்கும்போது அது மற்றவங்கள வச்சு அவங்கள பாட சொல்லி எனக்கு இருக்கிற இந்த பணிச்சுமையில் அதை செய்ய முடியல என்னால். அவங்கள ஒருத்தர் தொடர்பு கொண்டு அவங்கள ஒத்துக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து சரியாக வரல. அதனால் இது நம்மளே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு, நீங்கள் தான் எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்களாச்சு. அதனால அப்போது இந்த எண்ணம் முந்தி இசைக்கவியின் இதயம்ட்டு இதே நிகழ்ச்சியை பண்ணிகிட்டு இருந்தோம். நான் மட்டுமே பண்ணியிருந்தேன். சில சமயம் நண்பர்கள் அதில் வருவாங்க. வாவேஸ் வந்தார், அப்புறம் எழிலரசன் வந்தார், அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். விவேக் பாரதி வந்தான். ஸோ அதே மாதிரி நிகழ்ச்சி இப்போ திரும்ப பண்ணலாம். இப்போ மனைவி இருக்காங்க. பல தருணங்களில் நான் என்னுடைய கவிதை பிறக்கும் போதும் பாடல்கள் பிறக்கும் போதும் நேரில் இருந்த அந்த அனுபவத்தை பார்த்தவர்கள். அது அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கும். என்னுடைய இனிய அவஸ்தைகளை முற்றும் அறிந்த என்னுடைய வாழ்க்கை துணைவி. இந்த கவிதைங்கிறது ஒரு இனிய அவஸ்தை தான். ஸோ மனைவி மாதிரியே. ஸோ அதனால் முரளி வந்துட்டார். அந்த சில பாடல்கள், சில கவிதைகள், அதை பற்றி இதை தேர்ந்தெடுத்தது இவங்க தான். இதை வச்சுக்கலாம், இதை பாடலாம், இதை சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க மனசில் அதை பற்றி ஒரு தொடர்பு படுத்தி பேசுகிற கதையோட்டம் இருக்குது. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. வீட்லேயும் அப்படி தான் சொல்லும்போது நாம் அதை கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு. சரியா? அனுராதாவின் வசம் இந்த அரங்கம். வணக்கம் அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தான்னா வியாசர்பாடி ஐயா, குருமூர்த்தி ஐயா, அவருக்கு ரமணன் மேலே ரொம்ப பிரியம். அதனால் அவர் என்னென்னா, இது ஒரு ஃபோரமாக, இதோடைய இந்த ப்ரோக்ராமோட யூஎஸ்பி என்னென்னா, ரமணனுடைய வெளிவராத பாட்டுகள், கவிதைகள், எழுத்துகள், இது எப்படியாவது எங்கேயோ ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதனால் இந்த மேடையை அமைச்சு கொடுத்தாரு. ஸோ ஆரம்பத்தில் ரமணனை தெரிஞ்சவங்க, விவிஎஸ், அவங்க ஒவ்வொருத்தராக இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தான்னா அவரை தெரிஞ்சவங்கங்கிறது ரொம்ப குறைச்சலாயிட்டு நிலைய வித்வானான எனக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. ஸோ அதனால் அது பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பயணத்தில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. இந்த முறை எப்படின்னா என்ன யோசித்தேன் அப்படின்னா, எப்போவுமே எல்லாருக்குமே பேசிக்காகவே அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒன்று ஜென்ரலாகவே. அதுவும் சாதனையாளர்கள் அப்படிங்கும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் எப்படி சாதிச்சாங்க, என்ன பண்ணாங்க. அதுவும் ஆன்மீகத்தில் சாதனையாளர்கள் அப்படிங்கும்போது
அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அதுலேருந்து நமக்கு ஏதாவது பாயிண்டர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே இது மிலாரேப்பா, அதுக்கப்புறம் லாப்சாங் ராம்பா, லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் சுவாமி ராமாவோடது, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி, அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட எழுதினவங்க மாஸ்டர் எம், அப்புறம் சூரி நாகம்மாவோட ரமண மகர்ஷியோட எழுதின சூரி நாகம்மா லேக்கலு. ஸோ இதெல்லாமே நமக்கு என்ன, அதை வந்து நாம் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இப்போ ரமணனுடைய பயணத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். நிறைய அதாவது ஆன்மீக பயணம் அப்படிங்கும்போது என்னென்னா அவருக்கு ஏற்பட்ட இன்ஸ்பிரேஷன்ஸ் பற்றி என்னுடைய கதை குரோனாலஜிக்கலாக இருக்கும், ஆனால் அதில் வர அவருடைய பாட்டுக்கு குரோனாலஜி கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ முதல்ல வந்து எடுத்திருக்கிற பாட்டு வந்து 1972. அப்போ வந்து இந்த நங்கநல்லூரில் வந்து வெறும்ன திடலாக இருந்த ஒரு இடத்த வந்து இவருடைய அப்பா அவரும் சில பேரும் சேர்ந்து அங்கே வந்து ஒரு குருவாயூரப்பன் கோயில் கட்டுறது அப்படின்னு அது இப்போ இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் உத்தர குருவாயூரப்பன். ஏன்னா நார்த்தில் குருவாயூர் சவுத்தில் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் நார்த்தில் இருக்குன்னா உத்தர குருவாயூரப்பன் கோயில். அப்போது வந்து 48 நாட்களும் அந்த சாமி வந்து பாலாலயத்தில் இருக்கும்போது தினம் வந்து விழாக்கள் நடக்கும். அதில் பஜனை பண்ணுறதுக்கு வந்து ரமணனுக்கு வந்து வாய்ப்பு, இப்போ குழந்தையில வச்சுட்டு தினம் ஒரு புது புது பாட்டாக. ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு இது, தட் வாஸ் தி இன்ஸ்பிரேஷன் அந்த மோமெண்ட்டில். அப்போ வந்து இந்த பாட்டு ராம்நகரில் ஏரிக்குள்ளே ஒரு வீடு, அதில் இருந்தோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இன்றைக்கி இல்லாத திருநாளாக இன்றைக்கி ஒரு நண்பர் வந்திருக்கார். அவர் யாருன்னா, நாங்கள் இருந்த அந்த வீட்டில் பின்னாடி வீட்டில் இருந்தார் ஜெய்சங்கர். ஒரு நிமிஷம் எழுந்து நாங்கள் சேர்ந்து தெரியும். அவர் இன்றைக்கி வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது. ஏன்னா அந்த நான் இப்போ பாடப்போகிற பாடல் பிறந்த வீடு அந்த இடம். கண்ணனை பற்றி நிறைய பாடல்கள் எழுதினேன். அப்போ அங்கே ஆர்எஸ் மணின்னு ஒருத்தர் இருந்தார். எங்களால் மறக்க முடியாத, நான், வீரராகவன், ஹரிகிருஷ்ணன், கீதப்பிரியன் என்று அழைக்கப்படுகின்ற வர்த்தமானன், அப்புறம் பாபு, வாசு, பிச்சை, இந்த நங்கநல்லூர் நண்பர்கள், நாங்கள் எல்லோரும் சேகர் கூட பின்னால் தான். நாங்கள் எல்லாருமே நாங்கள் மணிசார் என்று மரியாதையோடு அழைத்த திரு ஆர்எஸ் மணி அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள். அவர் வந்து ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட கலைஞர், அடிப்படையில் ஒரு அற்புதமான ஓவியர். அப்படி ஒரு ஓவியரை நம்ம பார்த்ததே கிடையாது. ரொம்ப இனிமையாக பாடுவார். இந்தியில் ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதுவார், தமிழ்லையும் பிற்பாடு எழுதினார். நாடகங்கள் எழுதி இயக்குவார், நகத்தில் சித்திரம் வரைவார், களிமண் பொம்மைகள் செய்வார், அருமையான ஜோதிடர், சொல்லிக்கொண்டே போகலாம், எவ்வளவோ உண்டு. அப்புறம் அவர் 1974 கனடா போனார். நானும் அவரும் சேர்ந்து போகிறதா இருந்துச்சு, எனக்கு கிடைக்கல, அவர் கிடைச்சது போனார். பிற்பாடு நான் அவரை கனடாவில் போய் சந்தித்தேன். அவருக்கு வந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் நான் தான் ரமணன் அறிமுகம் செய்வேன்னு சொல்லி அவர் பேசினார். ஒரு குரு வந்து ஒரு சீடனை பற்றி பேசினா எவ்வளவு நெகிழ்ச்சி மகிழ்ச்சியும் இருக்குமோ, கூச்சமும் இருக்குமோ, அந்த அனுபவத்தை நான் அங்கே அடைந்தேன். அவ்வளோ ஆத்மார்த்தமாக பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி அப்போ இருக்கிற மாதிரியே இப்போ இருக்கானே ரமணன். இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்போ இருந்தான் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ அவர் வந்து ஒரு 7-8 இசைக்கருவிகள் வாசிப்பார். அந்த பியானோ அக்கார்டியன் ஒன்று இருந்தது பாருங்கள், அது வாசிப்பார். எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய பாட்டுக்கு மெட்டு போட்டார். அவர் மெட்டுக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன், என்னுடைய பாட்டுக்கும் அவர் மெட்டு போட்டிருக்காரு. அப்படி அவர் முதலில் எனக்கு மெட்டு போட்ட கண்ணன் பாடல் ஒன்று அவருடைய நினைவாக ராம்நகரில் இருந்த அந்த வீட்டின் நினைவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஆமாம், அது கவிதை. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதெல்லாம்? இப்போ இதை எழுதும்போது எனக்கு 17 அல்லது 18 வயசு.
கண்ணனை கண்டாயோ மேகமே என்றாலோ, கண்ணனை கண்டாயோ மேகமே என்றாலோ, காணவில்லை என்றே கண்ணீரில் ஆடுதம்மா, காணவில்லை என்றே கண்ணீரில் ஆடுதம்மா, ஆடிடும் மயிலே நீயே ஆடவில்லை என்றாலோ, ஆடிடும் மயிலே நீயே ஆடவில்லை என்றாலோ, மாலவன் இல்லை என்று மௌனமாய் போனதம்மா, மாலவன் இல்லை என்று மௌனமாய் போனதம்மா, மௌனமாய் போனதம்மா. கண்ணனும் நானும் அன்று விளையாடும் மாலை நேரம், கண்ணனும் நானும் அன்று விளையாடும் மாலை நேரம், கைகளால் கண்களை மூடச் சொன்னான், கள்ளமாய் மறைந்து கொண்டான், கண்களை திறந்தே அங்கே காணவில்லை அன்று முதலே, கண்களை திறந்தேன் அங்கே காணவில்லை அன்று முதலே, ஊரெங்கும் தேடி வந்தேன் உள்ளமும் நொந்து போனேன், ஊரெங்கும் தேடி வந்தேன் உள்ளமும் நொந்து போனேன், பார்த்தவர் இங்கே வந்து செய்தியை சொல்லுவீரோ, பார்த்தவர் இங்கே வந்து செய்தியை சொல்லுவீரோ, செய்தியை சொல்லுவீரோ. அடிப்பா அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு 53 வருஷம் வயசு, 53 54. அதே ரமணனுக்கு இன்னொரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, இவரோட பல மடங்கு வயதுகள் பெரியவராக இருந்த ராதாகிருஷ்ண சாஸ்திரி இருந்த ஒருத்தர். அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். அவர் அவரும் அப்படி தான் பன்முக கலைஞர். இந்த இதில் ஆயுர்வேதம், நம்மளுடைய சயின்ஸு, அதாவது அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னா, இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்கூலிங் பற்றி இவ்வளவு பேசுகிறோம் இல்லையா, அவருடைய 4 குழந்தைல 4 மகன்களுக்கும் அவர் வீட்டில் தான் நடத்தினார். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பல குழந்தைங்க. ஒரு சித்த வைத்தியராக இருந்தார். ஒரு எம்ஏ, அந்த அப்போ ஒரு எல்டி ஒன்று இருந்தது, எம்ஏ எல்டி அதெல்லாம் படித்தவர். 1,00,000 விசிட் போயிருப்பார், விசிட்டிங் ஃபீஸ் வாங்கினதில்லை. அது மாதிரி ஏன்னா அவர் ஒரு தர்மம் வச்சுக்கிட்டார். பிராமணங்கிறவன் வியாபாரம் பண்ணக்கூடாது, தொழில் காசு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவரே ஒன்று வச்சுக்கிட்டார். அது மாதிரி இருந்தார். அவரால் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப இனிமையாக இருப்பார். ஆனால் அவர் கொள்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். எதிரோ முரளின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு சேவாலயன்னு, அதே மாதிரி தான் இருந்தார். அவர் ஜெயிச்சார். பசங்களெல்லாம் வீட்லேயே உட்காந்து ஃபஸ்ட் ஃபார்ம் படிக்கிற பசங்களுக்கு பைனாமியல் தியரம்லாம் நடத்தினார். அவங்களுக்கு புரிஞ்சுது. எல்லாரும் டாப் நாட்ச் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், அந்த மாதிரி. அப்புறம் பெனாரஸ் மெட்ரிக்கு டைரெக்டாக அமைச்சார். ஆனால் பணம் கிடையாது அப்போ. அது மாதிரி. ஸோ அவர் என்னை தன்னுடைய நண்பனாக நடத்தினார். அவர் ஒரு பெரிய ஃபிலாசபர். அவர் என்னை விட 50 வயது மூத்தவர்.
அவர் கால் கிட்டத்தட்ட கேங்க்ரீன் வர ஆரம்பிச்சிது டயபெட்டிஸ் இதனால். நான் கேட்டேன், என்ன மாமா ஏதோ சித்த வைத்தியம் அது இதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் வைத்தியத்தில் இதுக்கு மருந்து கிடையாதா அப்படின்னு கேட்டேன். ஏன் இல்லை இருக்கேன், எங்கே இருக்குன்னு கேட்டார். 33ஆம் தெருவில் கிருஷ்ணமூர்த்தி இருக்கானா, அவன் வீட்டில் பின்னால் தோட்டத்தில் ஒரு பச்சில் இருக்குது, அதை அரைச்சி போடலாம் அப்படின்னாரு. கச்சா மச்சான் சத்தம் போட்டேன் நான். என்ன பின்னா அது பண்ண வேண்டியது தானே, இந்த பெயினில் எதுக்கு இது பண்ணுறேன், இருறா இது நஞ்சு போகணும் துணிடா, அங்கே தைச்சா இங்கே கிழியும், இங்கே தைச்சா அங்கே கிழியும், ஐ எம் ரெடி அப்படின்னாரு. எனக்கு அந்த என்ன சின்ன வயசு எனக்கு அப்போது இப்படி ஒருத்தர் வந்து மரணத்தை வந்து ஒரு விருந்தாளி மாதிரி வரவேற்கிற மனநிலையில் இருந்தது என்னை ரொம்ப பாதிச்சுது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நல்லா வாழ்ந்தார், ஃபுல்லாக வாழ்ந்துட்டார். இருந்தாலும் சரி இப்போ நீ போகலாம் அப்படின்னா போவோமா, விட்டுருவோமா, ஆசை விடுமா நம்மள, அப்படி இல்லை, ஐ எம் ரெடி டு டை. அவர் தான் சொன்னார், எந்த உணர்ச்சிகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, அடக்குவது வெற்றி அல்ல, ஆளுவதே வெற்றி. இதைத்தான் நான் குரலில் எழுதினேன். அடக்குவது வெற்றி அல்ல, ஆளுவதே வெற்றி, கடக்க கடக்க கடல் அப்படின்னு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். யூ மஸ்ட் என்ஜாய் யுவர் ஆங்கர்னார். அது கொண்டு என்ன பிரயோஜனம், இஃப் யூ என்ஜாய்னா இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ்னு அர்த்தம், அது மாதிரி வச்சுக்கணும்னு சொன்னார். சொல். இன்னொரு அஃப்கோர்ஸ் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து பெரிய ஃபஸ்ட்டு ஐடியல் அப்படின்னா அப்பா தான். பிஃபோர் அதர் ஸோ கால்டு இன்டெலிஜென்ஸ் என்டர்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து அப்பா தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ எங்கள் மாமனார் வந்து குருவாயூரப்பனில் ஆரம்பித்து தென் அவர் வந்து கன்னியாகுமரி ஆட்கொண்டாள். ஸோ அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய தேவி பாடல்கள் கவிதைகள் வந்து ரமணன் எழுதியிருக்கார். அதில் இந்த கவிதை வந்து நவராத்திரிக்கு, இது வந்து ரொம்ப லேட்டாக 23 என்னமோ தான் எழுதியிருக்காரு இந்த கவிதையை. ஆனால் அப்போலேருந்தே காந்திமதி பதிகம், அதுக்கப்புறம் மீனாட்சி பதிகம், சாரதாம்பிகை பதிகம்ட்டு நிறைய அந்த இது வந்திருக்கு. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது, இது மச் லேட்டர். ராஜமாதங்கி மீனாட்சியை பற்றி ஒரு சில நவராத்திரி சின்ஸ் ஐ திங்க் 2018 இவரும் முத்தையாவும் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் வந்து கொண்டாட்ட கவிதைகள் மாற்றி மாற்றி கவிதை போடுவோம். அவர் போட இவர் மாற்றி, அதாவது இட் வில் பி பேரலல். இசைக்கவி ரமணன்ட்டு ஒரு கூகுள் குரூப் வச்சுருக்கேன், இமெயில் குரூப். ஆசைப்படுறவங்கள விருப்பப்படுறவங்கள நான் அதில் சேர்த்துக்கலாம். நவராத்திரியும் போது இட் வில் பி ஆக்டிவ் எவ்ரிடே. மாற்றி மாற்றி கவிதைகள் போடுவோம். முத்தையாவுடைய கவிதைகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் அப்புறம் ஒரு 2 வருஷமாக விவேக் பாரதியும் சேர்ந்துருக்கான், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால் அதில் மாதங்கி அப்படிங்கிற இந்த கவிதையை கேட்கலாம். அவளிட்ட பிச்சைதான், அவளிட்ட பிச்சைதான் அலைபாயும் சுவாசமும் அவளை கொண்டாடும் பாட்டும், அவளிச்சைதான் என்ற அன்றாட வாழ்க்கையின் அல்லலும் ஆனந்தமும், அவள் உற்ற உறவுதான் அடைந்தமென எண்ணினால் அடுக்கடுக்காய் சரிவுதான். அவள் உற்ற உறவுதான் அடைந்தமென எண்ணினால் அடுக்கடுக்காய் சரிவுதான். அவள் ஒற்றை பார்வையே அகலாமல் வேண்டினால் அருளுவாள் அவள் நேரம்தான். கவலைக்கும் எரு போட்டு கண்ணீரை தினம் வார்த்து களைகளைப் போய் வளர்த்தேன். எப்படி வின் பண்ணேன்? கவலைக்கும் எரு போட்டு கண்ணீரை தினம் வார்த்து களைகளைப் போய் வளர்த்தேன். சிவலகரிக்கே வாய்த்த சித்தத்தில் பித்தன் நான் செத்தைகளை குவித்தேன். அவள் என்ன நினைந்தென்னை ஆள வந்தாளம்மா, அன்பு அன்பு தாங்கவில்லையே. தவமேதும் செய்யாமல் தானாக வந்தருளும் தாய் மதுரை மாதங்கியே. தவமேதும் செய்யாமல் தானாக வந்தருளும் தாய் மதுரை மாதங்கியே. மன்னவனின் மகளான மகாராணி எனது சிறு மனமாள வந்ததென்ன. மதுரை மலையத்வஜனுடைய மகளாச்சே. மன்னவனின் மகளான மகாராணி எனது சிறு மனமாள வந்ததென்ன. சின்ன மனம் சிதையும் உடல் சின்ன உயிர் அத்தனையும் சேர்த்து பிடித்ததென்ன. வண்ணத்து பூச்சியென வளைவான விரலில் என்னை வாங்கி அதை பார்ப்பதென்ன. வண்ணத்து பூச்சியென வளைவான விரலில் என்னை வாங்கி அதை பார்ப்பதென்ன. சின்முத்திரை கண்டு சித்தர் போற்றச் சிறுவன் சிக்கித் தவிப்பதென்ன. இன்பத்தில் துன்பமென துன்பத்தில் இன்பமென என் நிலைமை ஆனதென்ன. மின்னல் மிகப் பழகி மிரளாத வானமென என் மனதின் ஏக்கம் என்ன. சின்ன விரல் சிறிதளவும் பிரியாதிருக்கவே சிறுவன் மனம் வாடுதம்மே. பொன்வானம்
இருவேளை உன் வதனம் தடவி மகிழ் பொன்மதுரை மாதங்கியே. பொன்வானம் இருவேளை உன் வதனம் தடவி மகிழ் பொன்மதுரை மாதங்கியே. மண்மண்டும் உடலோடும் பெண்மண்டும் மனதோடும் மருகுவது உன் மகன் அல்லவா. கண்ணெசவில் நீ யாத்த அண்ட பிண்டங்களில் கடையனும் பங்கல்லவா. புண்ணில்லை என்றால் இப்புவனத்தில் மருந்துக்கு புகழில்லை என்கிறாயா. நான் என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் உனக்கு பெருமைங்கிறேன். புண்ணில்லை என்றால் இப்புவனத்தில் மருந்துக்கு புகழில்லை என்கிறாயா. விண்ணே வியக்கின்ற வீணனிவன் என்று என்னை விதமாய் புடைக்கிறாயா. கண்மல்க கைகூப்பி கால் சற்றும் அசையாமல் நிற்பதும் உன் கருணை என்றோ. கண்மல்க கைகூப்பி கால் சற்றும் அசையாமல் நிற்பதும் உன் கருணை என்றே. கண்மல்க கைகூப்பி கால் சற்றும் அசையாமல் கரைந்தபடி நான் நிற்கிறேன். இப்படி முடிக்கலாம். பன்னாலும் உன்னை நான் என்னாலும் மறவாத பன்னாலும் உன்னை நான் என்னாலும் மறவாத பரநன்றி போதும் அம்மே. கண்ணீரும் களிப்பும் இரு கவரியாய் ரசிக்கின்ற கவின் மதுரை மாதங்கியே. கண்ணீரும் களிப்பும் இரு கவரியாய் ரசிக்கின்ற கவின் மதுரை மாதங்கியே. அப்படி தொடருது கவிதை. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதயம் முறையீடு. தவிப்பு இருக்கத்தானே இருக்கும். அப்போது ஏதோ ஒன்று தேடணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கை இதில் என்ன, பை த டைம் he was 17-18 அந்த தவிப்பு ஆரம்பித்து அப்போ வந்த கவிதைகள்லேயே அந்த இது தெரியும். அதில் ஒரு கவிதை தான் இந்த பாட்டு. இதயத்தையே அட்ரெஸ் பண்ணி, அது வந்து ஒரு டிப்பிக்கல் கவிஞர்களோட உத்தின்னு நினைக்கிறேன். தன்னைத்தானே அட்ரெஸ் பண்ணுறது, நான் இருக்கிற அந்த இன்னொரு உள்ளே இருக்கிற மேனை இது பண்ணுறது. அதே மாதிரி இதயம், இந்த பாட்டு அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இந்த இதயம் ஒரு ஏடு. இதுவும் வந்து மணி சார் தான் மெட்டு போட்டார். நான் பாட்டு எழுதி கொடுத்து அவர் மெட்டு போட்டார். ஆனால் அவர் மெட்டு போட்டு முதல் பாட்டு கேட்டிங்களே, அது எழுதி அதுக்கு மெட்டு போட்ட மாதிரியே தோணுது. அதுதான் அவருடைய, ஏன்னா அவரே கவிஞர், இசைக்கலைஞர், அதனால் அவ்வளோ பொருத்தமாக அது அமைஞ்சு போச்சு. இந்த பாட்டும் அப்படி தான் இருக்கும். எனக்கு வயதான பிறகு இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும். 17 வயசில் இந்த தெளிவு ஒன்று வந்ததுன்றது. தெளிவு வந்து கிரானலாஜிக்கல் இல்லை, வந்து வந்து போகக்கூடிய ஒரு மாயையாக தெளிவு இருக்குது. அப்புறம் அதில் சம்ஹவ் வி கெட் ஆங்கர்ட், அனுபவங்களுடைய வாயிலாக ஒரு குரு அருள்னால அதுக்கப்புறம் நம்ம அதில் நிலை பெறுகிறோம். இந்த நிலை பெறுதல்ங்கிறது பின்னால் நடக்குது, புதுசாக எதுவும் வருதில்லை, ஏற்கனவே இருப்பது தான் வந்து நிலை பெறுகிறது. அதுதான் இது. இன்றைக்கி நாம் பார்க்கும் பொழுது பல குடும்பங்களில் பணம்ங்கிற ஒரே ஒரு காரணத்தினால எத்தனையோ பிரச்சனைகள் வந்து உறவுகள் பிரிவது, குடும்பங்கள் வந்து உடைபடுவது, இதெல்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் அந்த பாட்டில் அன்றைக்கே இது வந்திருக்குன்னும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்குது. இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடு மாறுவதாலே போகுமிடம் புரிவதில்லை. இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடு மாறுவதாலே போகும் இடம் புரிவதில்லை. வாழ்க்கை ஒரு வளையம் என்றால் வளையத்தின் தொடக்கம் எங்கே? வாழுகின்ற மனிதரிலே வேறுபாடு வந்ததெங்கே? வாழ்க்கை ஒரு வளையம் என்றால் வளையத்தின் தொடக்கம் எங்கே? வாழுகின்ற மனிதரிலே வேறுபாடு வந்ததெங்கே? ஆட்டமும் பாட்டுக்களும் ஆட்டி வைக்கும் நேரம் வரை காட்சியும் முடிந்த பின்னே கைத்தட்ட இங்கே யாரும் இல்லை, கைத்தட்ட இங்கே யாரும் இல்லை.
இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடும் மாறுவதாலே போகும் இடம் புரிவதில்லை. நிலவுக்கும் நிழல்களுண்டு, நினைவுகளும் அழிவதுண்டு. நிலை மாறிப்போன பின்னால் நீ வேறு நான் வேறு. நிலவுக்கும் நிழல்களுண்டு, நினைவுகளும் அழிவதுண்டு. நிலை மாறிப்போன பின்னால் நீ வேறு நான் வேறு. உரிமை என்னும் வீட்டினிலே உறவுகள் வாழ்வதுண்டு. செல்வம் எனும் காற்றடித்தால் சேர்ந்த இனம் அழிவதுண்டு. சேர்ந்த இனம் அழிவதுண்டு. இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடு மாறுவதாலே போகும் இடம் புரிவதில்லை. அப்படி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வயசு வரும்போது எண்ணங்கள், அப்பா வந்து ஒரு பாதை, அப்பாவுடைய பாதை வந்து மந்திர ஜபம். ஆன்மீகம் வந்து அப்பாவோடது எப்போவுமே மந்திரம்தான், நிறைய மந்திரம் பண்ணுவார். அதனால் சித்திகள் இது வரும். ஆனால் அது தட் வாஸ் நாட் ரமணன்ஸ் பாத். ஆனால் அது நல்லா இருக்குது. ஸோ இட் காசஸ் அ கன்ஃபியூஷன். இது வந்து நமக்கு இது அது கரெக்டு, ஆனால் அது நமக்கு இல்லைங்கும்போது அப்போ நம்மளுடைய பாத் என்ன அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படுறது அந்த நேரத்தில். ஆனால் வந்து நம்ம ஏதோ செஞ்சும் ஆகணும். இது நமக்கு ஒத்து வரல, எது நமக்குன்னு தெரியல, ஆனால் நம்ம ஏதோ செஞ்சு ஆகணும். சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னா, யூ ஹாவ் டு கீப் டூயிங் சம்திங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த கவிதை, முன்னுக்கு போ. இல்லை, இதில் என்னென்னா ஊரில் வந்து உபதேசங்களுக்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப துவண்டு போய் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவனுக்கு முன்னுக்கு போ, முன்னுக்கு போகிறதுக்கு வழியை பாரு அப்படிம்பாங்க எல்லாரும். எப்பட்றான்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். தான் எப்படி முன்னுக்கு வந்தோங்கிறதையும் சொல்ல மாட்டான். நம்ம எப்படி முன்னுக்கு போகிறதுனா என்ன அப்படிங்கிறதையும் அவன் தெளிவாக சொல்ல மாட்டான். அதனால் அதையே வச்சு ஒரு என்னை நிறுத்தி வச்சு நானே பேசுகிற மாதிரி, அல்லது என்னுடைய நண்பன் எக்ஸ்ப்ளாய்டட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க சார்பில் அவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். அது ஒரு ஃபேஸ் இல்லையா? அந்த இதுலேருந்து நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகணும். ஆனால் அதுக்கு போக வழி தெரியலன்னா உடனே இது மானவ சேவை தான் அப்படின்ட்டு மனிதர்களுக்கு பண்ணினாலே கடவுளை அடைவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸ் வரும். அப்போ அவங்கள பற்றி பாடி அவங்களுக்கு செஞ்சானா இது ரூட் தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஒரு பாட்டு மனிதர்களுக்காக பண்ணுவோம், அப்போ நமக்கு வந்து இன்னொரு வழி தெரியும் அப்படின்னு. இது நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதை. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் முன்னுக்கு போ, 3 கடலும் 7 மலையும் 30 குகையும் தாண்டி, 3 கடலும் 7 மலையும் 30 குகையும் தாண்டி எங்கோ ஓர் அகப்பை கூழ் உனக்காய் பாதுகாப்பில் இருக்கிறதா. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் முன்னுக்கு போ. கல்முனைகள் குத்தி குத்தி காலிழந்த பேயானாய் நீ. கணைக்காலில் விலங்கு சலம்பி கதியிழந்த மாடானாய் நீ. கல்முனைகள் குத்தி குத்தி காலிழந்த பேயானாய் நீ. கணைக்காலில் விலங்கு சலம்ப கதியிழந்த மாடானாய் நீ. புல் நிற்கும் உரிமை கூட போய் ஒழிந்த சருகானாய் நீ. விண்டு போட்ட துயரமாக வெளியில் எங்கும் திரிவாய் நீ. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் முன்னுக்கு போ. மரம் வைத்த பெரியசாமி மரப்பானா தண்ணீர் ஊற்ற, அது நிழல் தரும் வரையில் ஆகும் உன் சந்ததிகள் வெயிலிலே காய்வதெல்லாம் வீணாகி விடுமா என்ன? நிற்காதே, நின்று விட்டால் நிழல் கவிய நேரமாகும். எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் முன்னுக்கு போ. வயிறு நிறைந்து விட்டால் வாய் ஈசன் பெயர் சொல்லாது.
காசு பணம் சேர்ந்து விட்டால் கடவுளை மனம் நினையாது. விதையாக நீ விழுந்து விளைந்து அறுபட்டும், பல விதமாக உன் மானம் வீணரிடம் மிதிபட்டும், விதி என்னும் கண்ணியிலே வேடன் நீ கிடந்தாலும், செதில் செதிலாய் உன் நெஞ்சம் கணந்தோறும் சிதறுண்டும், பாலையை சோலையெனப் பனிவிதை நீ நம்புகிறாய். பாலையை சோலையெனப் பனிவிதை நீ நம்புகிறாய். காலெழுந்த மறுகணமே வழி தொலையும் சதி அறியாய். பக்கத்தில் வந்து நின்று பலவிதமாய்ச் சொன்னாலும், வெட்கத்தை விட்டழுது விடாமல் கதறினாலும், பூதங்கள் கொக்கரிக்க கொலைவாளுக்கு இரையாவாய். வேதங்கள் முழங்க பேய்கள் வேள்விக்கு பலியாவாய். எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் முன்னுக்குப் போ, நீ மட்டும் திரும்பிவிட்டால் திசையட்டும் பொடியாதோ. சற்றே நிமிர்ந்தாலும் சரித்திரத்தின் நித்திரைதான் விடியாதோ. கல் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கதைகள் ஒவ்வொருத்தரும் அச்சீவ் பண்ணதெல்லாம் படிக்கும்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து புத்தருடைய கதை, சித்தார்த்தன். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் அவங்களுக்கு நேரம் வரும்போது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்குற விஷயம் கூட எப்படி வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணுறது ஒரு பர்சனை. வயதானவர்களை பார்ப்பது, வியாதி வந்தவர்களை பார்ப்பது, இல்லை ஒரு போன உடலை பார்ப்பதுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆகிறதில்ல. ஆனால் இதே சித்தார்த்தனுக்கு ஏற்பட்டு வயசானவனை பார்க்குறாரு, வியாதியை பார்க்குறாரு, ஒரு சடலத்தை பார்க்குறாரு, உடனே அவருக்கு பொறி தட்டுது. இதுக்கு விடை வேணும். அவருக்கு இதில் எதுவுமே இல்லை. அவருக்கு வியாதி வரல, அவர் சின்ன வயசு, இப்போ சாக போகிறதில்ல. ஆனால் இது எல்லாம் மனிதனுக்கு நடக்கிறது அப்படின்ட்டு அவருக்கு வந்து பொறி தட்டுறது. இதே கதை தான் வர்தமான் மகாவீருக்கும் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரே பீரியட் தான் அவங்க ரெண்டு பேரும் கூட. நிஜமாகவே அப்படி தான் நடந்ததா இல்லை ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அது மர்ஜ் ஆச்சான்னு தெரியல. இதே மாதிரி தான் ரமண மகர்ஷிக்கும் நடக்கிறது. யாரோ ஒரு மாமா வந்து நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன்னொடனே அந்த பேர் வந்து அவரை என்னமோ பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அந்த திருவண்ணாமலைங்கிற பேரே வந்து அவர் ஏதோ ஒன்று உழுக்கிறது. நாம் தினம் கேட்குறோம், பல பேர்கள் கேட்குறோம், ஏற்படுறதில்ல. அந்த மாதிரி ரமணனுடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப பெக்யூலியரான ஒரு விஷயந்தான் இந்த எல்லா குழந்தைகளும் 100% ஆஃப் த குழந்தைகள் இது பார்த்துருப்போம். ஆனால் அவர் குழந்தையாக இருக்கும்போது நடந்த இந்த ஒரு விஷயம் அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ஃபபெட் ஃபார் ஹிஸ் ஆன்மீகம்ன்ற மாதிரி ஆகிறது. இது எப்படின்னா ஒரு கல்லை வச்சு தான் இந்த கவிதை ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய குருநாதர் ஒரு வாட்டி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், எங்கள் அம்மா வந்து கிண்ணத்தில் பால் எடுத்தா, பால் சூடாக இருந்தது அப்படின்னு ஊதினா அந்த கிண்ணத்தில் வந்து அலைகள் தொடங்கிச்சு, அது இன்னும் முடியலையே அப்படின்னாரு. அந்த அலைகள் இந்த கிண்ணத்தில், தங்க கிண்ணத்தில் பால் எடுத்து அம்மா வந்து அதை ஆறணுன்றதுக்காக ஊதும்போது இந்த வளையமாக அலைகள் தொடங்கிச்சு, இன்னும் அது முடியலையேன்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சார் என்னை பார்த்து. எனக்கு ஒரு அனுபவம், இந்த 4 வயசில் நாங்கள் வந்து இந்த கபாலி சந்நிதி தெருவில் குடியிருந்தோம். எனக்கு 4 வயசு இருக்கும்போது இந்த தாடி ஸ்கூலில் தான் படித்தேன். ரொம்ப முன்னாடிடா, யோசிச்சு பார்க்காத. கிமுவில். அப்போது சித்திரக்குளத்தில் எங்கள் அத்தை வீடு இருக்கும். அத்தையோடைய பையன் பெண்கள்லாம் இருப்பாங்க. நாங்கள் அங்கே தான் பொதுவாக கூடுவோம். எப்போதும் அது ஒரு சத்திரம் மாதிரி இருக்கும். அந்த சித்திரக்குளத்தில் பார்த்துட்டு நிற்பேன். அப்போ தண்ணி இருந்தது. உங்களுக்கு சொன்னால் நம்பும்படியாக இருக்காது. சித்திரக்குளத்தில் தண்ணி இருந்தது. அந்த முதலாக என் வாழ்க்கையில் ஒரு பாம்பு தவளையை கவ்வின காட்சியை பல பேரோட நானும் சேர்ந்து பீதியோடு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு கல் விழுந்தது. அந்த கல்லிலிருந்து வளையமாக அலைகள் வந்தது. அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடுச்சு. அது அப்படி கண்ணை வியந்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்கேருந்தோ வந்த ஒரு சைக்கிள் அடித்து என்னை தூக்கி போட்டுது. இதில் த ஸ்ட்ரேஞ்ச் திங் இஸ், இந்த சைக்கிள் அடித்து தூக்கி போட்டு அப்புறம் எங்கள் அம்மா என்ன வீட்டுக்கு கொண்டு போய், அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டிஞ்சர் ஒன்று வச்சுருவாங்க. அந்த எரிச்சலில் முதல்ல பட்டு அடி காணாமல் போயிடும். பற்றிக்கும், உடம்பு ஃபுல்லாக பற்றிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டர் ஒன்று ஒட்டிடுவாங்க. இப்போ மாதிரி பேண்ட் எய்ட் எல்லாம் கிடையாது, மொத்தமாக அது போட்டு.
அதெல்லாம் அப்படியே அந்த வழியில் தூங்கி போயிருக்கேன் நான். இந்த சந்நிதி தெருவில் முத்தையாக்கு இந்த வீடை காமிச்சேன் அன்றைக்கி, இங்கே தான் இருந்தோன்ட்டு. அது பிக்கும்போது அது உலர்ந்து போய் அதுவே தன்னை பீத்து கொள்ள முயற்சிக்கும். அந்த வலி தாங்காமல், அதுதான் என்னுடைய முதல் நினைவு. நடந்த நிகழ்ச்சி இந்த கல் விழுந்தது தான் முதல் நிகழ்ச்சி. முதல் நினைவான இந்த ஆன்னு எழுந்துக்கிறேன் பேயாட்டம், அதுதான் நிகழ்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கல் எங்கே போச்சுங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் இது 3 சேர்த்து. அமிழ்த கரத்தில், இது குருஜி சொல்கிறார், அமிழ்த கரத்தில் அமிழ்த கிண்ணத்தை அகல் போல் ஏந்தினாள் அம்மா. அமிழ்த கரத்தில் அமிழ்த கிண்ணத்தை அகல் போல் ஏந்தினாள் அம்மா. சுட்டுவிடப் போகிறதென்று பட்டிதழை சற்றே இறக்கி பாலை ஊதினாள். அலைகள் கிளம்பின, அடங்கவில்லை இன்னும். ஆ, அத்தனை பெரியதா அந்த கிண்ணம் அப்படின்னு நான் எழுதினேன் என்று தான் எப்போதும் எழுதிய ஒரு தெலுங்கு கவிதையை நினைவு கூர்ந்து சொன்னார் என் குருநாதர். அப்புறம் ஒரு கவிதை, இது ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலியிலிருந்து வந்த ஒரு தாக்கம். என்னுடைய அனுபவத்தோடு பொருந்தி போனதுனால எடுத்தேன். நீர் இருந்த சித்திரை குளம், நீர் இருந்த சித்திரை குளம் குளம். இல்லை இது அப்படி சரியாக வரும். நினைவெனக்கு 4 வயது, நீர் இருந்த சித்திரை குளம் நினைவெனக்கு 4 வயது. யாரோ எரிந்த கல்லொன்று மையத்தில் விழுந்து ஆச்சரிய குறி ஒன்று எழுந்து அடங்கிற்று என் முகத்தோடு. முடிவென்றுதான் நினைத்தேன் முடியாத தொடக்கமாய், முடிவென்றுதான் நினைத்தேன் முடியாத தொடக்கமாய் வட்டமிட்ட அலை வளையம் வலையாகி தொலைந்தேன் நான். குளத்தில் இறங்காதே குழம்பிவிடும் என்றார்கள். இன்னொரு குழப்பமா? இருக்கத்தான் முடியுமா? வளையங்கள் நிற்கவில்லை, வாளேதும் மறுக்கவில்லை. வேகமாய் வந்த சைக்கிள் வீசி எறிந்ததென்னை. காயம் முழுதும் இரத்த காயமுடன் நான் அயர்ந்து காய்ந்த புண்கள் இழுக்க கண் திறந்த முதல் நினைவில் வளையங்கள் இன்னும் வட்டமிட்டு கொண்டிருக்கும். அரை நிஜார் உருவம் ஒன்று கரையோரம் சிலைத்திருக்கும். ஒரே ஒரு நினைப்பின் ஓயாத வளையமா வாழ்க்கை, ஒரே ஒரு நினைப்பின் ஓயாத வளையமா வாழ்க்கை. மையத்தில் இன்றைக்கும் மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும் கல்லை எடுப்பதா கரையிலேயே நிற்பதா அப்படின்னு அந்த பாட்டு முடிய இல்லையா தெரியவில்லை. இரண்டையும் மாறி மாறி செய்வது ஒரு குத்தியாய் அல்ல, என்ன செய்வது என்று தெரியாத குழப்பத்தால் தான். அல்லது ஒன்றை செய்து செய்து களைப்பு வந்து மாற்றி செய்தால் ஏதாவது பயன் வரும் என்று கருதித்தான். அப்போது இன்னொரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. மனச வாட்டுறது ரோசனதானே, மனுஷன ஓட்டுறது வாசனதானே. மனச வாட்டுறது ரோசனதானே, மனுஷன ஓட்டுறது வாசனதானே. விருப்பும் வெறுப்பும் வெறும் ஞாபகம் தானே, விருப்பும் வெறுப்பும் வெறும் ஞாபகம் தானே. வேஷம் மறந்து போன வேதனதானே, மனச வாட்டுறது ரோசனதானே, மனுஷன ஓட்டுறது வாசனதானே. அந்தரத்து மேடையிலே நூலுங்கையும் இல்லாம ஆடாம ஆட்டும் ஒரு பொம்மலாட்டம். இது ராதாகிருஷ்ண சாஸ்திரியார் தாட்டு. அந்தரத்து மேடையிலே நூலுங்கையும் இல்லாம ஆடாம ஆட்டும் ஒரு பொம்மலாட்டம். பார்க்க ஆறுமில்லே ஊரெல்லாம் மேடையிலே அவனவன் பாட்டுக்கு ஆடுமாட்டோம். இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு, பொம்மலாட்டத்தை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? ஏன்? மொத்த ஊரும் மேடையில் தான் ஆடிட்டுருக்கு. பார்க்க ஆறுமில்லே ஊரெல்லாம் மேடையிலே அவனவன் பாட்டுக்கு ஆடுமாட்டோம். எழுந்தா கொண்டாட்டம் விழுந்தா திண்டாட்டம், எழுந்தா கொண்டாட்டம் விழுந்தா திண்டாட்டம். எடையில ஒருத்தி மட்டும் சிரிக்கிறாளே வண்டாட்டம். மனச வாட்டுறது ரோசனதானே,
மனுஷனை ஓட்டுறது வாசனதானே. ஆடாத குளத்து தண்ணி அறியாம எரிஞ்ச கல்லு ஆள துரத்துதம்மா அலையாக. ஆடாத குளத்து தண்ணி அறியாம எரிஞ்ச கல்லு ஆள துரத்துதம்மா அலையாக. ஆகாச கணக்கு தம்பி காசால மாறாது ஆசை பின்னுதம்மா வலையாக. நட்சத்திரம் விழுகையிலே குச்சு வீடு லாபம் இல்ல, நாடகம் முடிஞ்ச பின்னே மீசையில ரோசம் இல்ல, மூடினா உலகம் இல்ல, முழிச்சா கனவும் இல்ல, மனச வாட்டுறது ரோசனதானே, மனுஷனை ஓட்டுறது வாசனதானே. ஆட்டு மந்தமா நாடு நாட்டாம போட்டி பார். எத்தனை எக்ஸிட் போடுறாயப்பா. ஆட்டு மந்தமா நாடு நாட்டாம போட்டி பாரு, கோவணத்தை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாரு கோனாரு. ஆட்டு மந்தம்மா நாடு நாட்டாம போட்டி பாரு, கோவணத்தை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாரு கோனாரு. கண்டதே காட்சின்னு சண்டை ரொம்ப வளர்ந்துருச்சு, எருமைக்கு ஏப்பம் வந்து எம்புறாரு யமனாரு. மனுஷனை கெடுக்கிறது நினப்பு ஒண்ணுதான், நினப்ப நிறுத்தி புட்டா நெசமும் ஒண்ணுதான். சொல்லாம விளங்குதில்ல, சொல்லி அவனும் கேட்டதில்ல, மனச வாட்டுறது ரோசனதானே, மனுஷனை ஓட்டுறது வாசனதானே. ரமணனுடைய அந்த புக் ரிலீஸ், ரமணனை கேளுங்கள், அந்த புக் ரிலீஸ் 2005. அப்போது அந்த மேடையில் இந்த பாட்டு பாடும்போது நாரதகான சபா ஃபுல்லாக எல்லாரும் கிளாப்ஸ், ஒரு 600 சேர்ந்து எல்லாம் சேர்ந்து. that was a very beautiful moment. அந்த பாட்டு பாடு நல்லா இருந்தது. எல்லோரும் சேர்ந்து பாடி என்ன தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம், ஆர்எஸ்எஸ்லேருந்து சிபிஎம்எல் வரைக்கும், சிபிஐஎம்எல் வரைக்கும் எல்லோரும் இருந்தாங்க. தமாஷ் தான். அப்போது அந்த கல்லே நான் என்று நினைத்து கொள்ளும்போது ஒரு விதமான ஆனந்தம் வரத்தான் செய்கிறது. காண முடியாதது தான் எத்தனை அழகு இல்லை, மீட்க முடியாதது தான் எத்தனை விலை மதிப்பற்றது. தொலைஞ்சு போன பேனா, அன்றைக்கி ஒரு டைரியில் எழுதியிருந்தேன் பார் கவிதை, கிடைக்கவே கிடைக்காது, கிடைச்சா எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்கும், அதனால தான் கிடைக்காது. அந்த கல் ஆதியில் அப்படி ஒன்றும் அழகாக இருக்கவில்லை. அது அழகடைந்த கதையை சொல்லவா, கேளுங்கள். எனக்கல்லவா தெரியும், எந்த கலையுமே இல்லாத, எனக்கே காண சகிக்காத கரடு முரடான ஒழுங்கற்ற கல்லாகத்தான் அந்த சாலையின் நடுவே அருவருப்பின் குரூரமாய் என்னை முடிக்காமல் குதூகலிக்கும் விதியை சபித்தபடி விழுந்து கிடந்தேன். வந்தாய் நீ. வானமெல்லாம் தன்னை மேகங்களாக பிரித்து கொண்டு வாஞ்சையுடன் உன் கணுக்காலை வந்து வந்து முத்தமிட, பாதையெல்லாம் உன் பாதங்கள் பட்டும் படாத பரவசத்தில் சிலிர்த்து பாரிஜாதங்களாக, என்ன செய்வதென்று தெரியாமல் மரங்களும் கொடிகளும் இலைகளை இழந்து மலர்களாகி கொழிக்க, நிலை கொள்ளாத அதீதத்தில் அகாலமாய் பொலவென்று பொழுது புலர்ந்ததில் நிலவு திணற, அகாலமாய் பொழுது புலர்ந்ததில் நிலவு திணற, இந்த கலேபரத்தை சாக்காக்கி நட்சத்திரங்கள் நழுவி உந்தன் கால்களில் கொலுசாகி கொஞ்சிக்கொள்ள, எங்கிருந்தோ வெட்ட வெளிக்குள் பிரபஞ்சத்தை தட்டிவிட்டது போல், எங்கிருந்தோ வெட்ட வெளிக்குள் பிரபஞ்சத்தை தட்டிவிட்டது போல் உன் கட்டை விரலால் என்னை கங்கைக்குள் எத்தினாய் நீ, உன் கட்டை விரலால் என்னை கங்கைக்குள் எத்தினாய் நீ. அந்த கணத்திலும் கவலைகளை பன்னீர் திவலைகளாக்கும் உன் புன்னகையை கண்டு பூரித்த ஞாபகம், அந்த கணத்திலும் கவலைகளை பன்னீர் திவலைகளாக்கும் உன் புன்னகையை கண்டு பூரித்த ஞாபகம். இன்று ஆற்றின் அடிமணலில் அதனுடைய நெஞ்சமே போல் கதிரவனை பிரதிபலிக்கும் மணிவயிரக் கட்டியாக நிர்மலத்தின் சின்னமாக நெகிழ்ந்து கிடக்கிறேன். எல்லோரும் கங்கையின் தூய்மையையும் கருணையையும் காதல் மண்டும் அலைக்கரங்களும் கதிர் குளிரும் தன்மையும் தான்
கல் வைரமான கதைக்கு காரணம் என்கிறார்கள். எல்லோரும் கங்கையின் தூய்மையும் கருணையும் காதல் மண்டும் அலைக்கரங்களும் கதிர்குளிரும் தன்மையும் தான் கல் வைரமான கதைக்கு காரணம் என்கிறார்கள். எனக்கல்லவா தெரியும், எத்திவிட்ட கட்டை விரலிலும் என்னை கண்டு புன்னகை செய்த பவள நகத்தின் மகத்துவம். இந்த கவிதையை கூர்ந்து கவனிச்சிங்கனாலே இதுவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட பயோகிராஃபி மாதிரி இருக்கும். நம்ம முதல்ல ஆரம்பிக்கும்போது நாமளே அது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணும் போதே நமக்குள்ளேயே ஒரு என்ன நம்மளை நாம் பார்க்கும்போதே என்னடா இப்படி ஒரு கரடு முரடா இவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாத்தையும் சுமந்துட்டுருக்கிற ஒரு பீயிங்காக இருக்கோமே நாம் அப்படின்ன ஒரு எண்ணம். அதுதான் ஒரு முதல் எண்ணமே அதுதான். இவ்வளவு இருந்தும் இப்படி இருக்கிறோமே நாம், இதை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் அந்த கல். ஆனால் அதுக்கு நாம் எதுவுமே தேவையில்லை, செய்யவும் முடியாது. கடைசியில் என்ன ஆகுது, தெய்வம் வந்து நம்மளை அதை அப்படி ஏற்றி இட் பிளேசஸ் அஸ் இன் அ பிளேஸ் வேர் நம்ம பண்ணுற எதுவுமே பண்ணாமலே நம்மளை சுற்றி தவம் நடந்து நம்ம பாலிஷ் ஆகி வர மாதிரி. ஸோ இந்த கவிதை ஆக்சுவலாக இது ஒரு கம்ப்ளீட் பயோகிராஃபி ஆஃப் த ஹியூமன் சோல்ஸ் ட்ராவல் ஃப்ரம் அ ரெகுலர் ஹியூமன் பீயிங் டு அ சாதக் அப்படின்னு தோணுது எனக்கு. இருக்கலாம், அது என்னுடைய பார்வை இல்லையா. குருநாதருக்கு அந்த முதல் கவிதைக்கு பிறகு ஒன்றும் தேவைப்படவில்லை. அம்மா ஊத அந்த பால் கிண்ணத்தில் கிளம்பிய அலைகளை அவர் எப்படி சமாளித்தார்? அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அம்மாவின் கையில் இருந்த கிண்ணத்தை அவள் ஊத அந்த பார்க்குளத்திலிருந்து கிளம்பிக் கொண்டே இருந்த அலைகளை அவர் குழந்தையாகவே நின்று பார்த்து கொண்டே இருந்தார். அவர் அப்படி பார்த்து கொண்டே இருந்ததையும் பார்த்து கொண்டே இருந்தார் போலும். அதான் என்னுடைய அவஸ்தையை பார்த்து என் குருநாதர் ரொம்ப வேடிக்கையாக சொல்வார். வந்து ஏன்பா நீ வந்து ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற அழகை எக்ஸ்ரேயில் எதிர்பார்க்கலாமான்னு. இப்போ தான் வச்சிருக்கேன், வேண்டாம்னா சரி. இல்லை இல்லை இல்லை, நீ சொன்ன அந்த ஆர்டரில் தான் வச்சுருக்கேன். அது எடுக்கவே இல்லை, இது இல்லவே இல்லை. சரி, அந்த இது சோகம் எப்போ வருது? எப்போ வேணா வச்சுக்கலாம், வச்சுக்கோ. அது ஆக்சுவலாக இன்னும் 2 கவிதை இருந்தது, அதை வந்து மாற்றி போட்டுட்டேன். இந்த க்ரோனாலஜியில் எப்படின்னா இந்த பாதையில் எப்படி என்ன ஆகுதுன்னா, சிலது வந்து நம்ம வந்து மேஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? மேஸ். மேஸுக்கு என்ன சொல்கிறது? MAZE மேஸ். அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறது? அந்த மாதிரி ஒரு செடிகளுக்கு நடுவில் ஒரு பாதை மாதிரி வெளியிலே வர முடியாது நம்ம. அதுக்கு என்ன சொல்கிறது? உலனைமா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இதுவாக கட்டியிருப்பாங்க, அது மேன்மேடு தான். நம்ம ஒரு பக்கமாக நுழைஞ்சு பார்த்தோன்னா அப்படி வெளியில் வந்துடலாம் போல இருக்கும். லேபிரிந்த்னு தமிழ் வியூகமா? வியூகம்னு சொல்லலாம். ஆமாம், வியூகம்னு வச்சுக்கோங்களேன். புதிர் வழி. சில பாதைகள் அந்த மாதிரி நமக்கு பார்க்கும்போது இந்த பக்கம் நுழையிறோம், அப்படி வந்துடலாமே அப்படின்ற மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஆனால் சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படுற பதட்டம் அது ஒரு பக்கம். சில பாதைகள் என்ன ஆகுதுன்னா, இதில் எதுவுமே சரி தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் எது நமக்கு ஏற்றது இல்லையோ அது அப்படி தான் இருக்கும். சிலது இந்த மாதிரி வியூகம் மாதிரி ஆகிடும். சிலது என்ன ஆகும்னா, நம்ம வடிவேலு ஏதோ ஒரு படத்தில் காமெடி, வீடு இருக்கும், ஒருத்தனை கட்டி போட்டு அவன் வந்து சொல்லுவான், நான் ஏதோ பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்வான். பார்த்தா அந்த கதவை திறந்தானா இன்னொரு வெட்டவெளி. அது என்ன எதுவாக தென்படுறதோ அது இல்லை, அது வேற என்னமாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல பாதைகளில் போய் மாட்டிண்டு சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப பர்சனலாக பப்ளிக்காக பேச முடியாத விஷயங்கள், ஆனால் ஒவ்வொன்றுலையும் நடந்திருக்கு. அந்த மேஸ் மாதிரி போய் அந்த பாதை, இது தெளிவாக இருக்குது, இது வீடு அப்படின்ற மாதிரி அதில் போய் இது பண்ணுறது அதெல்லாம்.
ஸோ அப்போ தான் ரொம்ப தவிச்சப்போ 2-3 விஷயங்கள் நடந்தது. ஒன்று, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப அந்த மேஸில் இது பண்ணி வெளியில் வந்தப்போ தான் நாங்கள் புட்டபர்த்தி சத்யசாய் பாபாவுக்கு ஒரு டெலிகிராம் ஒன்று அனுப்பினோம். இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அவர்கிட்ட இந்த டைரெக்டாக பதில் வரல. ஒரு பாதையிலேருந்து வெளியில் வந்தாச்சு, இந்த பாதை நமக்கு சரியில்லைன்ட்டு. ஆனால் இன்னொரு பிடிப்பு கிடைக்கல. இவருக்கான என்னென்னா, ஒரு நாள் கூட ஏதோ ஒரு அந்த ஆன்மீகத்தில் ஒரு முனைப்பு பண்ணலைன்னா நமக்கு பராசக்தி கிடைக்க மாட்டா. பராசக்திக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் பெருகிட்டு போகிறதுன்ற மாதிரி ஒரு இது. அப்போ எழுதின ஒரு இது தான் அந்த தனிமை வண்ணா போச்சு. இந்த பிடிப்பு விட்டாச்சு, இந்த பிடிப்பு இன்னும் பிடிக்கலை, நடுவில் இருக்கோம். அப்போ எப்படி இருக்கும்? தனியே இருப்பது தனிமை இல்லை, அது தன்னோடு இருக்கும் இனிமை. பாரியா, தனியே இருப்பது தனிமை இல்லை, அது தன்னோடு இருக்கும் இனிமை. அந்த இனிமையில் ஏதும் எக்களிப்பில்லை, அது இருப்பில் திளைக்கும் அருமை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் எப்போ எழுதுனேன்னு தெரில, எங்கே இருக்குன்னு தெரியல. தனியே இருப்பது தனிமை இல்லை, அது தன்னோடு இருக்கும் இனிமை. அந்த இனிமையில் ஏதும் எக்களிப்பில்லை, அது இருப்பில் திளைக்கும் அருமை. இந்த அருமை தேகம், எண்ணம், சுவாசம் அனைத்தும் அடங்கும் ஒருமை. இந்த அருமை தேகம், எண்ணம், சுவாசம் அனைத்தும் அடங்கும் ஒருமை. அந்த ஒருமையில் தானாய் ஒடுங்குவதன்றோ ஊரறியாத பெருமை. ஊரறியாத அந்த ஒருமையில் தானாய் ஒடுங்குவதன்றோ ஊரறியாத பெருமை. இந்த பெருமையில் வீணே கழிந்த நாட்களின் வெட்கம் வருவதும் உண்டு. இந்த பெருமையில் வீணே கழிந்த நாட்களின் வெட்கம் வருவதும் உண்டு. கொஞ்சம் பொறுமையில் நின்றால் வெட்கமும் மெல்ல பூவாய் சிரிப்பதும் உண்டு. உண்டென்பதுதான் உண்மை, இங்கே உண்மை ஒன்றே உண்டு. உண்மையாயிருந்தால் உண்மை புரியும், இதை உணர்ந்திட வேண்டும் தனிமை. தனியே ஒரு வாட்டி அப்படியே படிக்கிறேன் பாருங்க. தனியே இருப்பது தனிமை இல்லை, அது தன்னோடு இருக்கும் இனிமை. அந்த இனிமையில் ஏதும் எக்களிப்பில்லை, அது இருப்பில் திளைக்கும் அருமை. இந்த அருமை தேகம், எண்ணம், சுவாசம் அனைத்தும் அடங்கும் ஒருமை. அந்த ஒருமையில் தானாய் ஒடுங்குவதன்றோ ஊரறியாத பெருமை. இந்த பெருமையில் வீணே கழித்த நாட்களின் வெட்கம் வருவதும் உண்டு. கொஞ்சம் பொறுமையில் நின்றால் வெட்கமும் மெல்ல பூவாய் சிரிப்பதுண்டு. உண்டென்பதுதான் உண்மை, இங்கே உண்மை ஒன்றே உண்டு. உண்மையாயிருந்தால் உண்மை புரியும், இதை உணர்ந்திட வேண்டும் தனிமை. சரியா இருக்கா? எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் வரீங்களேன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு அது நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்கு. என்ன எப்படி விரும்பி இதுக்கு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இதுக்கு. ஏன்னா இதெல்லாம் யார் கேட்பாங்க இந்த நாட்டில்? இதெல்லாம் ஒரு பக்கம் உலகா, ஒரு பக்கம் பூபதிராஜ், ஒரு பக்கம் டிஎஸ் கேன்னா, இங்கே சேவாலயா முரளி, இங்கே விவேக் பாரதி, எல்லாம் இருக்கும். எல்லாம் ஆர்கே கொடுக்குற இடம் தான் எல்லாம். அம்மா சொல்லுவாங்க எல்லாம் நீ கொடுக்குற. திடீர்னு சரசுராம் வர்றாரு, அப்புறம் ராம்நகர் நெய்பர் வரான். சரி சரி சொல்லு. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ஒரு மகானை சந்தித்தோம். அவரை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அதாவது பல பேர் சொல்கிறது உண்டு, இல்லை இந்த மிரக்கிள்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது, மிரக்கிள்ஸ் டோன்ட் ஹேப்பன், அது பண்ணுறவங்க வந்து தே ஆர் நாட் ஆக்சுவலி இவால்வ்ட் அப்படி இப்படின்ற. அதான் சொன்னேனே, எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் எதுக்குமே பொருந்தாது. அந்தந்த இடத்துல அது பக்தராஜ் மகாராஜுங்கிறவர் வந்து குரல் சொல்லுமே, தங்கமணி நாதமில்லை, தப்பட்டை கீதமில்லை, அங்கங்கே அத்தது அழகு. ஸோ இப்போ பக்தராஜ் மகாராஜுங்கிறவர் வந்து அவரோட ஒவ்வொரு நிமிஷமும் மிரக்கலாக இருக்கும். அவர் சுற்றி இருக்கிறது ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும், அன்பிலீவபிளாக இருக்கும். ஆனால் அவர் என்னமோ அதில் ஸ்திரமாக அப்படியே இருப்பார். நம்ம மேலேயே
பியூட்டி நாடகம் அவர் நிகழ்த்திய மிகப்பெரிய மிரக்கல் அப்படின்னு பார்த்தான்னா, நான் கண்ணார பார்த்தது அதுக்காக சொல்கிறேன். ரமணனுக்கு ஹிந்தி வராது, ஹிந்தி தெரியாது, வராதுங்கிறதுல தெரியாது. நான் பாம்பேயில் வளர்ந்ததுனால எனக்கு ஹிந்தி மராட்டி தெரியும். மற்றபடிக்கு அவருக்கு பேசுகிற அளவு ரகுதாத்தா தான் டிப்பிக்கல் இந்த இதில். ஆனால் மகாராஜை சந்தித்து அவர் எப்பெல்லாம் என்னெல்லாம் பேசுகிறாரோ அது எல்லாம் ரமணனுக்கு பாட்டாக வரும். அவர் ஒரு கதை சொல்லுவார், ஒரு கதை சொன்னால் அதை உடனே ரமணன் பாட்டாக எழுதுவார் ஹிந்தியில். கொடுமை என்னென்னா, நான் தூங்கிட்டு இருப்பேன், எழுப்பி இந்த வார்த்தை ஹிந்தியில் இருக்கா இருக்கு, இந்த இடத்துல பொருந்துமா அப்படின்னு. அந்த அளவுக்கு அதாவது வருது. ஹீ இஸ் ஏபிள் டு see it. நியான் லைட்ஸ் மாதிரி தெரியுது. எழுதுகிற ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை, 32 பாட்டு. மகாராஜா பிட்வீன் 93 and 95, 93 May 19th நாங்கள் சந்திச்சிருக்கோம். அவர் 95 அக்டோபரில் போயாச்சு. பட் இந்த 1.5 வருஷத்தில் மேபி ஒரு 7 times we would have met him in person. மற்றபடிக்கு ஃபோன் தான். அவர் ஒரு அவர் கூட பழகினதுலேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்மாவையும் ஜென்மங்களையும் அவர் அப்படி பொசுக்கிறது. அவருடைய பக்தர்கள் பார்த்தோன்னா இன்றைக்கும் இருக்காங்க. அவர் போய் 1995 he passed away. இப்போ 31 வருஷம் ஆகுது இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கும் அவர் கூட பழகினவங்களை பார்த்தீங்கன்னா as if they are in a bubble. இந்த உலகம் பாட்டுக்கு நடந்துட்டுருக்கும். அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறக்கிறது, அவங்க வேலை பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கோபிகைகளை விட்டு அந்த கிருஷ்ணர் போனதை கோபிகைகள் பாதிக்கப்படாமலே இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே போகல. 12 வயசு வரைக்கும் இருந்துட்டு 120 வயசு வரைக்கும் அவங்கள திரும்பி கூட அவர் பார்க்கல. எப்படி இது சாத்தியம்னு கேட்டேன். எங்கள் குருஜி தான் அதுக்கு பதில் சொன்னார். They were always thinking of his absence so much that they were always filled with his presence. அற்புதமான இப்போவும் அந்த மக்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அவருடைய லீலை ஒரு பாகவதம் அளவுக்கு எழுதலாம். மகாராஜ் பண்ணின இது ஒவ்வொருத்தரும் அப்படி கதையாக அவ்வளவு கதை சொல்லுவாங்க, அவ்வளவு இது பண்ணுவாங்க. அன்பிலீவபிள். அது ரமணனுக்கு இந்த இது அந்த கபில முனி அவ அம்மாவுக்கு சொன்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பின் ரகசியத்தை கபில முனி அவங்க அம்மாவுக்கு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பக்தராஜ் மகாராஜ் கேஷுவலாக மென்ஷன் பண்ணார். அவ்வளோதான். உடனே ரமணனுக்கு இந்த பாட்டு ஹிந்தியில் கருவுக்குள்ளே குழந்தை ஒரு உயிர் உருவாகுது. அந்த உயிர் உருவாகும்போது உள்ள அது அவனே நான் சோகம் அப்படின்னு சொல்லிட்டே அது உள்ள வளருது கடவுள்கிட்ட. ஆனால் கடவுள்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன், இந்த இருட்டில் இருக்கேன், இந்த தண்ணியிலலாம் இருக்கேன், என்னை இதுலேருந்து விடுவிக்க மாட்டியா, நான் ஒன்றையே நினச்சிட்டு இருக்கேன், இந்த சிறையிலேருந்து என்னை விடுவி, ஒன்று மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆகுது, இந்த குழந்தை பிறக்குது, இந்த பூமியோட காற்று அதோட உச்சி மண்டையில் பட்ட உடனே எல்லாம் போயிடுது, மொத்தத்தையும் மறந்துடுது. அப்போ வெளியில சோகம் கோகம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட வெளியில வருது. சோகம் நீயே நானுங்கிறது போயிட்டு நான் யாருங்கிற கேள்வி அது பிறந்து அப்போ அது மறந்துடுத்துன்ட்டு சிரிக்குது. ஆனால் எதையோ மறந்துட்டோன்னு நினைச்ச திரும்ப அழறது, அதை மறந்து போய் அப்புறம் அதையும் மறந்துட்டு சிரிக்கிறது. சொல்லிட்டு குருதேவா நீ என்ன காப்பாத்தின, நான் இதில் மாட்டில் பார், இந்த ஏன்னா நான் உன்னை சந்திச்சிட்டேன், அதனால எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர் அந்த கதையை சொல்றார். It simply came out as a song. आने से पहले माँ के गर्भ में सोहम सोहम रहता है. आने से पहले माँ के गर्भ में सोहम सोहम रहता है.
आने के बाद भूल जाने के बाद को हम कहता है आने से पहले माँ के गर्भ में सोहम रहता है सोहम रहता है. இந்த இடத்துல ஒரு சின்ன நுவன்ஸ் சொல்லணும். அதாவது பாஷை தெரியாத ஒருத்தருக்கு வருவதற்கு முன்னால் தாயின் கர்ப்பத்தில் சோகம் இருக்கும், ரெஹத்தா ஹை, சோகம் ரெஹத்தா ஹை. வெளியில் வந்த பிறகு கோகம் கெஹத்தா ஹை, அது பேசுமா, அது கேட்குமா. இது வரைக்கும் இருக்கும், சோகமாக இருக்கும், அது வெளியில் வந்தப்புறம் நான் யார் என்று கேட்கும். அந்த நுவன்ஸ் கூட வந்திருக்கு பாட்டில். இவருக்கு தெரியாது, ஹிந்தி தெரியாது. சோகம் ரெஹத்தா ஹை, கோகம் கெஹத்தா ஹை. ஒன்றும் இல்லைங்க, இது பெருசாக எங்கள் அப்பா சொல்லு ஆல்வேஸ் குட் திங்ஸ் ஹேப்பன் இன் ஸ்பைட் ஆஃப் ஹியூமர். அதனால இல்லை, இதை வந்து மகாராஜோடைய இதுக்காக வேண்டி சொன்னேன், அந்த மிரக்கல் இதுக்காக. இட் வாஸ் நாட் அ கேஷுவல் கைண்ட் ஆஃப் இது. அந்த பாட்டில் அது அவ்வளவு உள்ள இது பண்ணி सुख दुख भी नहीं, खुशी कुछ भी नहीं, ज्वाल में जल में रहता है. सुख कुछ भी नहीं, खुशी कुछ भी नहीं, ज्वाल में जल में रहता है. नहीं कोई सुनता ना कह सकता, जग बिन तन मन दुखता है. அப்போ பழைய ஞாபகம் வருது. अपनी कहानी पूर्व पुरानी याद वो तड़पा जाता है. सागर में ओ मछली के जैसे கடலுக்குள்ள மீன் அழுத மாதிரி நான் அம்மாவோட கர்ப்பத்தில் அழுதேன். யாருக்கு தெரியும்? சாகர் மே ஓ மச்சிலி கே ஜைசே திக் பின் दुख में रोता है. हंस कर ईश्वर शिशु पर आकर सोहम कहता है. विचलित जग में शिशु फिर आकर कोहम कहता है. आने से पहले माँ के गर्भ में सोहम रहता है. सोहम रहता है. हे परमात्मा ये मेरा वादा, अब से मैं तेरा सेवक हूँ. कब न भूलूंगा अब स्मरण होगा, मुझे इस कैद से छुड़वाओ ना. ऐसा बोल कर ऐसा डट कर बालक बाहर आता है. बाहर की हवा सिर लगते ही क्षण में सब भूल जाता है. भूल की याद तब आते ही बारी बारी रोता है. भूल भी भूल जाने के बाद सारी देख कर हंसता है. ये तेरी माया ये भी तेरी छाया, इसमें सबको तू लाया. சரியா? ये तेरी माया ये भी तेरी छाया, इसमें सबको तू लाया.
ये मेरे बाबा शरण में लाए, ए मेरे बाबा शरण में लाए, को हम सोहम हो जाए सबको, को हम सोहम हो जाए सबको, को हम सोहम हो जाए. மகாராஜ் அந்த பாயிண்ட்ல ஒரு நிமிஷம், இது சிவகுமாருக்காக. சொற்களே வருக வருக, அவர் பிடிச்ச கவிதை கேட்குறாரு. சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும், நிற்காத உலகத்தில் விற்காத தத்துவம் நெஞ்சுக்கு தேவையில்லை. இன்பச் சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும், நிற்காத உலகத்தில் விற்காத தத்துவம் நெஞ்சுக்கு தேவையில்லை. பார்ப்பதும் மாயையாம், பேச்சலாம் தீமையாம், பாவத்தின் விலை வையமாம். பார்ப்பதும் மாயையாம், பேச்சலாம் தீமையாம், பாவத்தின் விலை வையமாம். பின்னர் பாட்டெதற்கு, அன்பர் கூட்டெதற்கு, ஞான பந்தல்கள் தான் எதற்கு? ஆர்ப்பதும் தோற்பதும் அதை மீண்டும் பார்ப்பதும் ஆனந்த வைபோகமே. அட அவன் கிடக்கட்டுமடி அறியாத பாவி உன்னதரங்கள் பொழியட்டுமே. இன்பச் சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும், நிற்காத உலகத்தில் விற்காத தத்துவம் நெஞ்சுக்கு தேவையில்லை. பொன்னுக்கும் மண்ணுக்கும் புரியாமல் மனிதர்கள் புதைபட்டு போகும் உலகில், குளிர் பூவொற்றி பௌர்ணமி புன்னகைக்கும் சொல்லில் பொன்னூஞ்சல் போட்டாடலாம். எப்படி பூபதி? பொன்னுக்கும் மண்ணுக்கும் புரியாமல் மனிதர்கள் புதைபட்டு போகும் உலகில், குளிர் பூவொற்றி பௌர்ணமி புன்னகைக்கும் சொல்லில் பொன்னூஞ்சல் போட்டாடலாம். அன்றைக்கும் இன்றைக்கும் அனுமானம் நம்பி இவர் அடிபட்டு போகும் உலகில், நாம் அந்த நாள் வார்த்தைகள் சிந்தலாம், சற்றே அமரரை கொஞ்சி வரலாம். இன்ப சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும், நிற்காத உலகத்தில் விற்காத தத்துவம் நெஞ்சுக்கு தேவையில்லை. வாய்மூடி நான் எதற்கு 1000 பேர் போல வசைமூடி போக வேண்டும்? வாய்மூடி நான் எதற்கு 1000 பேர் போல வசைமூடி போக வேண்டும்? எந்தன் வார்த்தைகள் சில்வண்டு போல் மொய்க்கையில் எந்த வனவாசம் நாட வேண்டும்? போயோடி ஒளியுங்கள் புல்லர்களே, இன்ப புது வார்த்தை வருகின்றது. எவனும் புகழாத தத்துவம் புதினங்கள் யாவும் ஒரு பூ போல தருகின்றது. இன்ப சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும், நிற்காத உலகத்தில் விற்காத தத்துவம் நெஞ்சுக்கு தேவையில்லை. காதலுக்கென்று சில வார்த்தைகள், அவை துன்ப ககனத்தை வாழ வைக்க. சில கண்ணீரிலே நீந்தும் வார்த்தைகள், அவை மனக்கடுஞ்சுமை இறக்கி வைக்க. காதலுக்கென்று சில வார்த்தைகள், அவை துன்ப ககனத்தை வாழ வைக்க. சில கண்ணீரிலே நீந்தும் வார்த்தைகள், அவை மனக்கடுஞ்சுமை இறக்கி வைக்க. சாதனைக்கென்று சில வார்த்தைகள், அவை கொஞ்சம் சமர்களை வென்று பார்க்க. அட சாவுக்கு அப்பாலும் ஜதி போட்டு வாழும் என் சங்கீத வார்த்தைகளே, இன்ப சொற்களே வருக வருக, உமது சூதுகள் தொடர்ந்திடட்டும், நிற்காத உலகத்தில் விற்காத தத்துவம் நெஞ்சுக்கு தேவையில்லை. தேங்க்ஸ் சிவா. எவ்வளோ வருஷம்? ஆமாம், இவர் கேட்டு 20 வருஷம் இருக்கும். இந்த கவிதை 2006-07 சான்ஸே இல்லை. 2006 அப்போதான் நம்ம கோடு இந்த சொற்களை வருக வருக இல்லை இந்த புக் ரிலீஸ் அங்கே சொன்ன கவிதை, வரவேற்பா நான் சொன்ன கவிதை. ஆனால் இது எழுதினது வந்து 74 or 75 அப்படி இருக்காது. என் கல்யாணம், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடினா நிச்சயமா எதுவுமே கல்யாணத்துக்கு முன்னால தோணுது. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எது கேட்டாலும் மோனி, ஆமாம் மோனியா திம்பேர் தெரியும். ஆமாம்பா, எனக்கு மனப்பாடமா தெரிஞ்சது மட்டும்தான் அவரை சொல்ல சொல்றேன். மகாராஜ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அவர் முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டார், ஆனால் ஐ எம் நாட் யுவர் மாஸ்டர், ஐ கிரியேட் டிசைபிள்ஸ் ஃபார் த மாஸ்டர். அதுவும் பர்டிகுலர்லி நீ என்னோட ஆள் இல்லை, நீ மெடிடேஷன் பார்ட்டின்ட்டு முதல்லையே சொல்லிட்டார். நாங்கள்லாம் பஜனை சும்மா பஜனை பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நீ மெடிடேஷன் பார்ட்டி அப்படின்னு ரமணன் பக்கத்துலேயே உட்காந்து சொல்லுவார். என்ன பத்ரிநாத் கூட்டு போனார். பத்ரிநாத் கூட்டின்னு போய் அங்கே உட்காந்து 5 மணிக்கு காலையில் எழுப்பி பனி பெய்யுது, அப்படியே கிளேஷியர் வந்து உட்காந்துருக்கு. அங்கே சேரை போட்டு உட்காந்து பைட்டோ
சொல்லி தியான் கரோ அப்னா குரு ஸ்மரன் கரோ அப்படின்னாரு. என்னடா என்ன சொல்கிறாருன்ட்டு கண்ணு மூணு குளிர் அங்கே அவர் ஜாலியாக உட்காந்துருக்கார். உட்காந்து பார்த்தா ரமண மகர்ஷி தெரிகிறார் எனக்கு. அந்த ஒரு ஹியூஜாக ஒரு ஸ்னோவில் ஒரு ஃபிகர் மாதிரி அவர் தெரிகிறாரு. எல்லாம் அப்படியே எங்கேயோ சுற்றிருக்கேன். ட்ராவல்லாம் போட்டார் நம்மளை. எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இப்படி கண்ணு திறக்கிறேன் பூபதி. எதிர அவர் என்னை புன்னகையோடு பார்த்துன்னு இருக்கார். கே ரமன் மகர்ஷி கைசா ஹே அப்படின்னாரு. அப்போ அது ஒரு பாட்டு வந்தது, பியூட்டிஃபுல் சாங். அது பசங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. என்ன பாட்டு? பத்ரி அந்த இது தில் பர்ஃப் கே அந்தர் ஜ்வாலா ஜைசே. பாபா எப்படி வந்தார்? உள்ள பனிக்குள்ள நெருப்பு மாதிரி வந்தார். பர்ஃப் கே அந்தர் ஜ்வாலா ஜைசே बाबा मन में आया तू, नरक भरे इस जीवन में, नरक भरे इस जीवन में, नारद गीत है तू बद्री नारायण है तू बद्री नारायण है तू। चंचल मन है सागर जैसा, जैसा जैसा चंचल मन में सागर जैसा, चेहरा तेरा इसमें सूरज वैसा, चेहरा तेरा इसमें सूरज वैसा, रात बिना शुभ दिन यहाँ कैसा, रात बिना शुभ दिन यहाँ कैसा, नर नारायण का साथ है वैसा, बर्फ के अंदर ज्वाला जैसे, बाबा मन में आया तू, नरक भरे इस जीवन में, नारद गीत है तू बद्री नारायण है तू बद्री नारायण है तू। पेड़ के नीचे बैठा मुसाफिर, ढूंढते ढूंढते मन हुआ पतझर, ढूंढते ढूंढते मन हुआ पतझर, उस दिन आया प्रभु तेरी छाया, उस दिन आया प्रभु तेरी छाया, तब से जीव को तू है साया, उस दिन आया प्रभु तेरी छाया, तब से जीव को तू है तू है साया, बर्फ के अंदर ज्वाला जैसे, बाबा मन में आया तू, नरक भरे इस जीवन में, नारद गीत है तू बद्री नारायण है तू बद्री नारायण है तू बद्री नारायण है तू।
இது மிரக்கலா இல்லையா நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஆர்கே தான் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியும், இது மாதிரி கூத்துக்கெல்லாம். கவிதை தெரியாது, பாட வராது, ஆனால் என் கவிதையும் பாட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சினா, அதுவும் ஒரே சங்கீதமயமாக இருக்கிற இந்த கூடத்தில் இதெல்லாம் வேறு யார் அனுமதிப்பாங்க சொல்லு? கண்ணன் பிறந்தானா இருக்கே இருக்கு. எது சொல்கிறியோ அதுதான் டைம் இருக்கு. மகாராஜ் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் கையை பிடிச்சு கூட்டின்னு வந்து, போலோ பக்தராஜ் மகாராஜ் கி ஜெய், போலோ ராமானந்த மகாராஜ் கி ஜெய், ஹரி ஓம் தத் சத், நர்மதே ஹர் ஹர் ஹர். இது அவருக்கு இல்லை, அவருடைய அடியார்களுக்கு எப்போதும் சொல்லுவாங்க அவங்க. மகாராஜோட மிரக்கல் அப்படின்னா அவருடைய ஃபார்முலாவே பஜன் அண்ட் போஜன். எப்போ பார்த்தா 24 hours பஜன் பண்ண வச்சுப்பார். அந்த தப்லா வாசிக்கிறவனோட கையெல்லாம் விரலெல்லாம் விரிஞ்சிரும் அடிச்சு அடிச்சு. ஆனால் பஜன் சாப்பாடு எப்படின்னா சாதாரணமாக சரி யாரோ வந்தாங்க இருக்கிறத செஞ்சு போட்டோம் கிடையாது. வடை பாயசத்தோட ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு நிறைய மக்கள் வந்து திடீர்னு உங்களோட ஆசிரமம் தெரிஞ்சுது, ஆந்திராலேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு எங்கே இடம் எதுவும் தெரியல, இங்கே ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், லைட் எரிஞ்சதுனால இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு பஸ் லோட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆந்திரா. 35 பேர். நான் சொல்கிறது மத்திய பிரதேஷ் இண்டோரில் வராங்க. வந்துட்டோன்னே அப்படியே போடுங்கடா எல்லாருக்கும் சாப்பாடு. இந்த 70s மொத்த பேர் எல்லாரையும் எழுப்பி அங்கே இருந்த அடியார்கள்லாம் எழுப்பி அதெல்லாம் ஒரு க்ஷணத்தில் பண்ணிவிடுவாங்க. ரொட்டி என்ன, சப்ஜி என்ன, ஸ்வீட் இல்லாமல் எனக்கு ரொம்ப அவர் பிடிக்கும், அதனால தான் ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். நெய், கரண்டியில் நெய், ஆஹா நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டார். அப்புறம் விசாகப்பட்டினம் வரும்போது எங்கிட்ட சொல்கிறார், டேய் உங்கள் ஊர்லேருந்து ஒரு பஸ் லோடாக வந்தானுங்கடா, அடுத்த ராத்திரியில் வந்தாங்க, எல்லாரும் சமைச்சு போட்டோம், அதை வசூல் பண்ணுறதுக்கு தான் திரும்ப ஆந்திராக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அதனால் பேசுறது என்னமோ ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி வட்டி வசூல் பண்ணுற மாதிரி பேசுவார். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக அவரை அந்த பஞ்சபூதங்களும் வந்து அவரை சுற்றி 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 வந்துட்டுருக்கும். அப்படியே யூ கேன் ஆக்சுவலி சீ இட் ஹேப்பனிங். அவர் தான் சொன்னார், ரொம்ப குஷியாகிட்டார் இவன் என்னை பார்த்து. என்னன்னு தெரில, தலையை கோதி விட்டு குரு பூர்ணிமா அன்றைக்கி சாயங்கால நேரத்தில் என் தலையை கோதி அவருடைய மந்திரத்தை கொடுத்தார் எனக்கு. அவர் சொன்னார் வந்து, நீ ஃபாரின் போவடா, நீ லண்டன் போவ, நீ நம்முடைய தர்மத்தை நீ சொல்லுவடா அப்படின்னு சொன்னார். ஆஹா அப்படின்னு நினச்சேன். தெரியல இப்போ யார், நான் நம்ம கும்மிடி பூண்டி தாண்டது கஷ்டமாக இருந்த நேரம் அது. அப்புறம் இன்னும் சொல்கிறார், பெரியவராக சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறது தான் நடந்தது, எங்கே போனாலும் அப்படி தான் நடக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு ஹிந்தி தெரியும், மராட்டி தெரியும், விசாகப்பட்டினத்தில் யாருக்குமே தெரியாது. அதனால நான் வந்து ஐ ஹேட் டு பி த இன்டர்பிரட்டர். அது ஒரு ரொம்ப சௌகரியமான விஷயமா போச்சு. ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கும் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இவங்களுக்கு வந்து அது வேறு, அதாவது தெரியாதுன்னு சொல்லுவார், ஆனால் உன்னிப்பாக கவனிப்பார். ஏதாவது ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிட்டோம், இல்லைன்னா சரியாக சொல்லலை, என்னென்னா நே ஓட்டிக்கு நே நான் இப்படி சொல்லலை, நீ மாற்றி சொல்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி வி ஹேட் அ குட் டைம். அவர் வந்து அழகாக வந்து எங்களை வந்து கையில் ஏந்தி, ஆமாம் ஓ சரி, ஆமாம் ஆமாம், அவர் வந்து மொள்ள இப்படி எங்களை வந்து அழகாக பூ மாதிரி காப்பாற்றி, ரொம்ப லிட்ரலி ஒரு சுனாமியில் மாட்டின்ற கப்பல் மாதிரி இருந்தது வாழ்க்கையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி உடல், மனம், உள்ள ஆவி, கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி குருஜி கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணார். குருஜியை பார்த்து கொஞ்ச நாளில் வந்த பாட்டு இது. கரெக்டாக ஒரு கோகுலாஷ்டமி அன்னைக்கு நைட்டு எழுதின பாட்டு. கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், கலி என்னும் கதவினை காலால் திறந்தான், மண்குடிசை வாசலில் மன்னன் நுழைந்தான்,
மண்குடிசை வாசலில் மன்னன் நுழைந்தான். மடியில் மகனாய் தந்தை தவழ்ந்தான். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். கலி என்னும் கதவினை காலால் திறந்தான். சொல்லி வரவில்லை, நான் சொல்லிவிடவில்லை. சொல்லி வரவில்லை, நான் சொல்லிவிடவில்லை. கொல்லிமலை தேன் துளி குளிர் காற்றில் வந்தது போல் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். கலி என்னும் கதவினை காலால் திறந்தான். ஆளில்லாதொரு அதிசய ஜனனம், அகத்தில் இகத்தின் ஆனந்த மரணம். ஆளில்லாதொரு அதிசய ஜனனம், அகத்தில் இகத்தின் ஆனந்த மரணம். நாளில்லா நிசியில் நட்ட நடு நெஞ்சினில், நாளில்லா நிசியில் நட்ட நடு நெஞ்சினில், ஆளில்லா நேரம் அமுதன் பிறந்தான். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். கலி என்னும் கதவை காலால் திறந்தான். வேணுமா அது? இல்லைன்னா அந்த தும் துர்காய் சொல்லிட்டு இன்னும் வேற ஏதாவது பாட்டு வேற ஏதாவது பாட்டு சொல்லு. 10 நிமிஷம் அம்பிகை பெண்ணே, சித்ரா பௌர்ணமி நாளைக்கு வெள்ளிக்கிழமை. சரி சொல்லு. இதுவும் அதே மாதிரி ரொம்ப நாள் விசாகப்பட்டினம் போனதுக்கப்புறம் இந்த குருநாதரை சந்தித்த பிறகு, குருநாதர் குருஜியை பார்த்ததுக்கப்புறம் பல நாள் வரைக்கும் அங்கே வந்து சூழல் சரியில்லை. அதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் உள்ள நடந்துட்டு ரொம்ப நாள் வரைக்கும் கவிதையும் இல்லை, பாட்டும் இல்லை. இது வேலையிலையும் பிஸி ஆகிட்டேன். அப்புறம் குருஜியை சந்தித்ததுக்கப்புறம் திடீர்னு இந்த பாட்டு வந்தப்போ, குருஜிக்கு பாடினப்போ, ஆக்சுவலாக குருஜிக்கு தமிழ் தெரியாது அப்படின்ற ஒரு இது நினைப்பு எங்களுக்கெல்லாம். அவரும் அப்படியே இது பண்ணுவார், என்னமோ லைட்டாக வந்து வெளி மாநிலக்காரர்கள் தமிழ் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசுவார். ஆனால் இந்த பாட்டு பாடினப்போ உன்னிப்பாக கேட்டுட்டு, அப்பா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட் ரமணன் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டு இது கனவுல இது என்ன பூபதி விசேஷம்னா, ஒரு பாட்டு அப்படியே முழுசாக எப்படி வரும், முழுசாக வந்தது. நான் அப்படி முழிச்சு ஞாபகத்துலேருந்து பாடினா எப்படி இருக்கும் உலகம், அப்படி பாடினேன். ஏற்கனவே நம்ம கேட்ட பாட்டை ஞாபகத்துலேருந்து நம்ம பாடும்போது எப்படி இருந்தோ அப்படி முழு பாட்டை பாடினேன். அப்படி இது ரவிக்கு நடந்திருக்கு. நான் ரவி அப்படி பாடி கண்ணெதிர பார்த்துருக்கேன். இது பாடலாம். அம்பிகை வந்து நிற்கிறா சார், அந்த அது மாதிரி அவரோட தோழிகளோட, அது ஒரு அப்படி ஒரு பாட்டு இது. அதையெல்லாம் பார்த்த கண்கள், எது கனவு எது நனவுன்னே புரியல எனக்கு. கனவில் கனவு நிஜம், காலையில் கவலை நிஜம். அம்பிகை பெண்ணே அம்பிகை பெண்ணே ஆனந்தம் பாடிடவா, கடல் ஆடி வரும் இந்த அம்புலியை கொண்டு ஆலத்தி சுற்றிடவா.
அம்பிகை பெண்ணே அம்பிகை பெண்ணே ஆனந்தம் பாடிடவா, கடல் ஆடி வரும் இந்த அம்புலியை கொண்டு ஆலத்தி சுற்றிடவா, இந்த அத்தனை நட்சத்திரத்தை எடுத்து நான் அர்ச்சனை செய்திடவா, அந்த சித்திரை மாதத்து சாயங்காலத்தை செந்தூரமாக்கிடவா, இந்த அத்தனை நட்சத்திரத்தை எடுத்து நான் அர்ச்சனை செய்திடவா, அந்த சித்திரை மாதத்து சாயங்காலத்தை செந்தூரமாக்கிடவா, அடி அம்பிகை பெண்ணே. தேனடை ஒன்றில் தென்றல் நுழைந்து திசை வியந்ததென்ன, இந்த வானந்தி நேரத்தில் வண்ணச்சரமாய் வந்து கவிழ்ந்ததென்ன, தேனடை ஒன்றில் தென்றல் நுழைந்து திசை வியந்ததென்ன, இந்த வானந்தி நேரத்தில் வண்ணச்சரமாய் வந்து கவிழ்ந்ததென்ன, இன்ப காதல் எழுந்து கண்ணில் விழுந்து கண்ணில் மீதப்பதென்ன, காதல் எழுந்து கண்ணில் விழுந்து கண்ணில் மீதப்பதென்ன, அது கார்த்திகை மாதத்து கன்னி விளக்காய் காற்றில் சிரிப்பதென்ன, அது கார்த்திகை மாதத்து கன்னி விளக்காய் காற்றில் சிரிப்பதென்ன, பட்டு கண்ணம் தெரிப்பதென்ன, அம்பிகை பெண்ணே அம்பிகை பெண்ணே ஆனந்தம் பாடிடவா, கடல் ஆடி வரும் இந்த அம்புலியை கொண்டு ஆலத்தி சுற்றிடவா, வஞ்சி நடந்திடும் பிஞ்சு வழிதனில் வண்ணங்குழைத்தது யார், அவள் வம்பு விழி தரும் அம்புகளை வாங்கி வில்லை வளைத்தது யார், காண கிடைக்காத நாணச்சிரிப்பை நானில் தொடுப்பது யார், காண கிடைக்காத நாணச்சிரிப்பை நானில் தொடுப்பது யார், அந்த தூணை துரும்பை துளியை மொத்தம் துகள் போடிப்பது யார், அந்த தூணை துரும்பை துளியை மொத்தம் துகள் போடிப்பது யார், உன் போல் துளைத்தெடுப்பது யார், அம்பிகை பெண்ணே அம்பிகை பெண்ணே ஆனந்தம் பாடிடவா, கடல் ஆடி வரும் இந்த அம்புலியை கொண்டு ஆலத்தி சுற்றிடவா, நீ வருவாயென நிலவும் குழலும் நித்தம் மயங்குதம்மா, அம்மா நிம்மதிக்கின்றொரு நிம்மதி வந்து நெட்டி முறிக்குதம்மா, நீ வருவாயென நிலவும் குழலும் நித்தம் மயங்குதம்மா, அம்மா நிம்மதிக்கின்றொரு நிம்மதி வந்து நெட்டி முறிக்குதம்மா, போய் வருவோம் என்ற பொழுது மயங்கி பூரித்து நிற்குதம்மா, போய் வருவோம் என்ற பொழுது மயங்கி பூரித்து நிற்குதம்மா, அம்மா நீ வர தேரினில் தேன் வர ஊரினில் நீண்டது இன்பம் அம்மா, நீ நிச்சயம் தெய்வம் அம்மா. இருக்கா நாளைக்கு சித்ரா தான் சொன்னாங்க. நரசிம்ம ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி. மாலனுண்டோ என்னும் சொல் கேட்டதும் தூணை கிழித்து பிளந்து வந்து காலையோடு மாலையது சந்திக்கும் வேளையிலே, சாலையோடு வீடது சந்திக்கும் வாயிலிலே, உள்ளதுயிர் என்று உரைக்கும் வகையதாகும் இல்லையெனச் சொல்லவும் ஏதுவான நீள்நகத்தால் மானுடன் இல்லை மிருகமும் இல்லை எனத் தோணும் வகையில் தனி உருவம் கொண்டே 1000 சூரியன்கள் அள்ளி எடுத்து வந்து வாயிலில் போட்டுவிட்ட வண்ணமிகு கம்பளமாய் செம்மை தீ நாக்கு சுடர் வீசி அச்சுறுத்த சிம்மக்குரல் சின்ன சுண்டலி கத்தலாக்கும் வண்ணம் பிளந்தெழுந்த வார்த்தையற்ற பேய்க்குரலும் சுண்ணாம்பு கூறாகி சேர்ந்து குகை தன்னை மூடவே முயல்வது போல் மேலேயும் கீழேயும் பலி போடவே காத்திருக்கும் பல்லோடும் அவ்வீரக் குடல் பிளந்து வெற்றி சிரிப்பொலித்து சோரியாய் ரத்தம் சுவைத்து நின்ற சிம்மம் நீ. நரசிம்மர் சக்தி துதின்னு ஒரு இது, அது வந்து 1969 74 அப்போ அது வந்து அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ். சக்தியை வந்து அந்த தசாவதாரமும் அதில் நரசிம்ம இது வந்து அந்த சக்தியே நரசிம்மர் அப்படிங்கிற மாதிரி வர ஸ்டாண்ட்ஸா. இது ஒரு 48 நாள் தேவி பாகவதம் பாராயணம் பண்ண சொல்லி அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நம்பூதிரி வந்திருந்தார். அவர் சொன்னார் என்கிட்ட, அப்போது பாராயணம் பண்ண போது இந்த கவிதை வந்தது. அது முழு கவிதையும் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் மறந்து போயிட்டார். ஆமாம், என் கல்யாணத்தும் போது ஞாபகம் இருந்தது, 46 வருஷத்தில் மறந்து போயிட்டார். ஒரு மயக்கத்தில் இன்னொரு மயக்கம் மறந்து போகுது. ஒரு கனவுல இன்னொரு கனவு மறந்து போச்சு.
அவ்வளோதானே. எட்டா போகிறது. இப்போ நிறுத்திட்டோம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? யார் கேட்பா? இது இதுவா தும்மா ஞாபகம் இருக்கணுமே. அவனுக்கு தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த பாட்டு நீ வருவேன்றதுக்காக வச்சுருந்தேன். இந்த பாட்டு நான் பாடி அமிச்சு இவன் ஏஐயில் போட்டு ஒரு அது வேற ஒரு டியூனில் வேற ஒரு குரலில் நல்லா இருந்துச்சு. தும் 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 துர்காயை நம தெரியல, சரியா ஞாபகம் இல்லை, டியூன் ஞாபகம் இல்லை. அதுக்கு பதிலாக வேறு சொல்லிடலாம். அவ்வளோ அதோட முடிஞ்சு போச்சு. வேறு துர்கை பாட்டு பாடுற உனக்கு வேணும்னா என்ன வேணும் உனக்கு? இதுவா இவ்வளோதான் இருக்கு. வேணா ஞாபகத்துலேருந்து பாடுறேன். என்ன வேணும் இப்போ? துர்கையா இதுவா என்ன சொல்ல? யூஸ்வலாக தேசத்தை பற்றி தேச பாட்டு இதில் இல்லை. துர்கையில் முடியும். துர்கையில் முடியும். துர்க்கையில் முடிக்கலாமா? துயரின் முடிவே வருக, தோன்றும் விடிவே வருக, முயலும் போதும் துவளும் போதும் தொடரும் துணையே வருக வருக, தும் துர்காயை நமஹ, தும் துர்காயை நமஹ, தும் துர்காயை நமஹ, தும் துர்காயை நமஹ. தூக்கி நிறுத்திய சூலத்திலே மன தொல்லை அகற்றிடும் தீ, மன துந்துபியில் வரும் சந்தங்களுக்கெல்லாம் துள்ளிடும் அன்பு விழி, ஆக்கியவள் உயிர் காரமுதான் அவள் அன்னை எனப்படுவாள், நெஞ்சில் அச்சம் தவிர்த்திடும் அற்புதமாயினள் ஆனந்த துர்க்கை இவள். அப்புறம் கனவும் நினைவும் அதுக்கு முன்னாடி கனவென நினைந்த ஆள் இருக்கு, நம்ம கவலையில். கனவென நினைந்தது கலைந்த போது கண்ணெதிரே உன் பாதம், கணமும் யுகமும் கலந்து மயங்கும் தருணம் அதுவே ஞானம், மனமே தீரும் மௌனம் வேண்டும், மடியில் துயில் வேண்டும், மனமே தீரும் மௌனம் வேண்டும், மடியில் துயில் வேண்டும், மாறாதுனையே நீரில் நனைந்து மழலை பாடிட வேண்டும், என்னை மலராய் சூடிட வேண்டும், மாறாதுனையே நீரில் நனைந்து மழலை பாடிட வேண்டும், என்னை மகனாய் சூடிட வேண்டும். கள்ளுக்குள்ளே மையலாய் வளர்ந்திடும் கானகத்தில் தன்மையாய், நீலக்கடலுக்குள்ளே எழும் திடலுக்குள்ளே இன்பக் கனலை தருமோர் சூடராய், கள்ளுக்குள்ளே மையலாய் வளர்ந்திடும் கானகத்தில் தன்மையாய், நீலக்கடலுக்குள்ளே எழும் திடலுக்குள்ளே இன்பக் கனலை தருமோர் சூடராய், பள்ளுக்குள் காவடி சிந்துகளாய் மன பந்தடிக்கும் பிள்ளையாய், எந்தன் பண்ணுக்கு செய்தவளாக விளங்கும் பவானியின் தாழ்பணிந்தேன். ஒரு புறம் நாகம் ஒரு புறம் நெருப்பு, இடையே மழலையின் விழிப்பு, ஒரு புறம் நாகம் ஒரு புறம் நெருப்பு, இடையே மழலையின் விழிப்பு,
ஒரு கணம் கூட உன்னை மறந்தால் உள்ளே விதியின் சிரிப்பு. நீ அல்லால் ஓர் நிஜமே இல்லை, வேறே வாழ்வே இல்லை. நீ அல்லால் ஓர் நிஜமே இல்லை, வேறே வாழ்வே இல்லை. நீயே கதியென நின்றேன் தாயே, நேரினில் நிலைத்திடுவாயே, உன் நிழலினில் சேர்த்திடுவாயே. நீயே கதியென நின்றேன் தாயே, நேரினில் நிலைத்திடுவாயே, உன் நிழலில் சேர்த்திடுவாயே. மின்னல்களை சவுக்காக்கி புடைக்கையில் மீறுமோர் இன்பவலி, இதை மேதினியோர் கவிதை எனச் சொல்லுவார், மேலோர்கள் பக்தி என்பார். அன்னதோர் வித்தைக்கு நாயகியை புதிராழ்ந்திருக்கும் விதியை, அன்னதோர் வித்தைக்கு நாயகியை புதிராழ்ந்திருக்கும் விதியை, கண்களுக்கு அச்சமும் நெஞ்சினுக்கு ஆனந்தமும் தரும் அம்பிகையை பணிந்தேன். முயலும் போதும் துவளும் போதும் தொடரும் துணையே வருக வருக, தும் துர்காயை நமஹ, தும் துர்காயை நமஹ, தும் துர்காயை நமஹ. ஆகவே இந்த அதிசய மனிதர் ஆர்கேவுக்கு இதை ஆதரிக்கும் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கும், இதையெல்லாம் போய் கேட்க வந்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5ஆம் தேதி வாணி மஹாலில் காலங்களில் அவன் வசந்தம் 110வது நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் சாக்லேட் கிருஷ்ணா ரவிசங்கர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.